வல்லமை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் பேசின போது, அப்போ அந்த வல்லமை எனக்கு கொடுங்க. என்னால் என் பலத்தினால் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, உங்களுடைய வல்லமையை தாங்கன்னு செபிக்க ஆரம்பித்தார். தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அவர் மேலே ஊற்றினார். அவர் ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்க ஆரம்பித்தார். ஒரு புது பலன் வந்ததை உணர முடிந்தது. அந்த வாலிபன் என்னோடு பேசும்போது சொன்னார், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். அந்த ஆண்டவர் சொன்னார், நீ பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதில்லை, இந்த பூமியிலேயே இத்தனை பாவ சோதனைக்கு மத்தியில் பரிசுத்தத்தோட வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும், அந்த வல்லமை தரனி ஆவினால் என்னை நிரப்பினார் என்பதாய். அந்த அபிஷேகம் இறங்கி ஆவில நிரப்பப்பட்ட பிறகு ஒரு புது பலன் வந்தது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன். நான் கேட்டேன், அப்போ அந்த பாவ சோதனை, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, பாவ சோதனை இதெல்லாம் உனக்கு வராதா? அது வரும், அந்த சோதனைலாம் வருது, அனுதினமும் வருது. ஆனால் இப்போ நான் அதை ஜெயிக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன். அதுக்கு நான் அடிமையாவதில்லை, அதற்கு கீழாக நான் சிறைப்பட்டு போவதில்லை, நான் ஜெயித்து கொண்டு முன்னேறி போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு ஜெயம் தருகிறார், பாவ சோதனைகளை மேற்கொள்ள எனக்கு வல்லமை தருகிறார் என்று. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல எத்தனையோ பாவ கண்ணிகளை சாத்தான் வைக்கிறான். பாவ சோதனை வருகிறது, கண்கள் மூலமாய் உண்டாகிற பாவ சோதனை, உன்னுடைய சிந்தனையில் உண்டாகிற சோதனை, செவிகளால் உண்டாகிற சோதனை, உன்னுடைய மாம்ச உணர்வுகளால் உண்டாகிற சோதனை, எல்லா பாவ சோதனையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை இயேசு உங்களுக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அதை தருவார். அந்த ஆவியானுடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த கிருபை பலன் ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அன்றொரு வாக்குத்தத்தம். அப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்களை சுற்றிலும் எத்தனை விதமான சோதனை நெருக்கங்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அவர் அக்னியாய் உங்களுக்குள்ளே இறங்கி வந்துட்டா பாவ உணர்வுகளை உண்டாக்குற கிரியைகளெல்லாம் சுட்டரித்து விடுவார். ஆவியான ஒரு பெரிய சுத்திகரிப்பை உண்டாக்கி உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவார். அதற்கு இந்த வல்லமை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். சரியா? ரெண்டாவது, இந்த பரிசுத்தாவினர் வரும்பொழுது நமக்கு என்ன வல்லமை கிடைக்கிறது தெரியுமா? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பாவ பிரச்சனை வேறு, மற்ற பிரச்சனைகள் வேறு. இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனை வருதில்ல. கணவரால் பிரச்சனை வருது, பிள்ளைகளால் பிரச்சனை வருது, மனைவி